நான் டாக்டர் ராஜகோபால், பல்மனாலஜிஸ்ட் அண்ட் ஸ்லீப் ஃபிசிஷியன், எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல் சேலம், துயில் அண்ட் O2 லங் கிளினிக். ஸோ கொரட்டைங்கிறது நார்மல் இல்லை அப்படிங்கிறது மக்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஏன் அப்படின்னா, கொரட்டைங்கிறது நம்ம சுவாச குழாய் சுருங்குறதுனால வர தொந்தரவு தான் கொரட்டையாக நமக்கு நைட் வெளியே தெரியுது. ஸோ இப்போ சுருங்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுனால இதனால் பாதிப்பு வந்து எல்லா அங்கத்து மேலேயும் இருக்குது. ஹார்ட் மேலேயும் இருக்கலாம், பிரெயின் மேலே ஆக்சிஜன் குறையிறதுனால, பிரெயினுக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் குறையிறதுனாலே இந்த பிரச்சனைகள் வரலாம். ஸோ கொரட்டைங்கிறது நார்மல் இல்லை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும் ஒன்று. ரெண்டாவது, என்னவா பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு கண்டிப்பாக தூக்கத்துக்கான ஸ்லீப் டெஸ்ட் தேவைப்படும். ஸ்லீப் டெஸ்ட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிளான வீட்டில் தூங்குற மாதிரி நைட் வந்து இங்கே லேபில் தூங்குவீங்க, ஆக்சிஜன் அளவு குறையுதுன்னா எத்தனை முறை குறையுதுன்றதை செக் பண்ணிப்போம். ஸோ இதை பொறுத்து தான் கொரட்டைங்கிறது உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்குதா இல்லை வெறும் கொரட்டையாக மட்டும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்க முடியும். இது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே வரக்கூடிய பிரச்சனை தான். பட் இதை ப்ராப்பராக செக் பண்ணிக்கணுங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரோக் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை லங் ரிலேட்டட் பிரச்சனைகளாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட தூக்கம் அவங்களுக்கே அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, தூக்கத்துக்கான டெஸ்ட் பண்ணாமல் நம்மளால் கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ கொரட்டைங்கிறது நார்மல் இல்லை அப்படிங்கிறது மட்டும் மக்கள்கிட்ட அவேர்னஸாக போய் சேரணுங்கிறது ரொம்ப முக்கியம்.